ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு ஸ்டைலை கத்தர் கொடுத்திருக்கிறார், உங்களுக்கென்று ஒரு அழகை கத்தர் கொடுத்திருக்கிறார், உங்களுக்கென்று ஒரு வசதியை கத்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க ஆசீர்வதிக்கப்படுங்க. ஆனா அவனை போல ஆசீர்வதிக்கப்படுங்கன்னு சொல்ல வேண்டாம், இவனை மாதிரி என்ன ஆசீர்வதிங்க சொல்ல வேண்டாம். ஆண்டவரே, என்னை தனிப்பட்ட விதமாய் எனக்கு என்ன தர சித்தமா இருக்கிறீர்களோ நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை தனியாய், அவர்கள் யாரும் அதை அடைய முடியாத அளவிற்கு, ஆமேன், கர்த்தர் கிருபையாய் இறங்குகிறவர். ஹல்லேலூயா. வேதத்தில் நான் ரொம்ப ஆச்சரியமா ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். நீங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தினுடைய ஸ்தோத்திரம் 20வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனம். தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்து கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த வசனம் நமக்கு ரொம்ப அழகா சொல்லுது. தாவீது அதிகாலையிலே எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாயினிடத்திற்கு, ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே. அப்படின்னா கவனிங்க, இந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா, தாவீதினிடத்துல அவங்க அப்பா உன்னுடைய சகோதரர்ல பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அப்ப அனுப்பும் போது தாவீது என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அதிகாலையிலே எழுந்து தன்னுடைய ஆடுகளை காவலாளி வசத்துல விட்டு, அப்படின்னா ஆடுகளை எல்லாத்தையுமே ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் கையில் கொடுத்து, நான் இந்த மாதிரி சாப்பாடு கொண்டு கொடுக்க போறேன், நீ இந்த ஆடுகளை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவனுடைய கையில் கொடுக்குறாரு. நீங்க இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். இந்த 17ஆம் அதிகாரத்தினுடைய 40வது வசனத்தை வாசிக்கலாமா? 17ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கலாம். தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை தெரிந்து கொண்டு அவைகளை மேய்ப்பனுக்குரிய தன்னுடைய அடப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தியன் அண்டைக்கு போனான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை தெரிந்து கொண்டு அவைகளை மேய்ப்பனுக்குரிய தன் அடப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தியனிடத்திற்கு போனான். கவனிங்க, இப்ப என்ன அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இந்த சவுல் சொல்றாரு, கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் நீ இதை மாத்தி போட்டு பாரு, உனக்கு நீ அவனும் யுத்த வீரனா இருக்கிறான், நீ இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாம போகாத, கொஞ்சமாவது பாதுகாப்போட போன்னு சொல்லி சவுல் சொல்றாரு. ஆனா அந்த தாவீதுக்கு அது செட் ஆகல, எனக்கு இது சரியாகல, நான் எப்பவுமே இருக்கிறது மாதிரி போறேன் அப்படின்னு சொன்னா, பாருங்க, மேய்ப்பன் வேலையை பார்க்கிறாரு. நம்ம முன்னாடி அந்த வசனத்தை தான் வாசிச்சோம். அந்த மேய்ப்பனுக்குரிய ஆடுகளை காவலாளி வசத்துல விட்டார். காவலாளி வசத்துல விடும்போது அவருடைய கையில இப்ப என்ன இருக்குன்னு ஒரு தடி இருக்குது. இந்த தடி எதுக்குள்ள தடி சொல்லுங்களேன்? ஆடு மேய்க்கிறதற்கு பயன்படுத்தப்படுகிற தடி. அதான் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கோல் அப்படின்றது கொப்புகளை இழுத்து போடுகிறது, தடின்றது தள்ளி போகும்போது அதை அரவணைச்சு கொண்டு போறதுக்காக தடி. அப்போ இந்த தடியை அங்க விட்டுட்டு வரல, அடப்பைய அங்க விட்டுட்டு வரல, அந்த கவனை அங்க விட்டுட்டு வரல. அப்படின்னா நம்ம பொதுவாக ஒரு ஆடு மேய்க்கிறது மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம ஃப்ரீயா வரணும்னு பார்ப்போம். ஆனா தாவீது எல்லாவற்றோடையும் அவ்வளோ பெரிய கோலியாத்தை வீழ்த்துவதற்கு ஒரு நியூவா, ஒரு வித்தியாசமா அப்படி இல்லை, எப்பொழுதும் அவன் எப்படி இருக்கிறானோ அப்படியே கோலியாத்தை மேற்கொள்ளும்படியாய் போனான். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் இதுல ஒண்ணு ரொம்ப அழகா நம்ம கத்துக்கணும். என்ன கத்துக்கணும்னா, நம்ம யாரு மாதிரியும் மாறணும்னு நம்ம ஆசைப்படக்கூடாது. தன்னை அந்த கோலியாத்திற்கு முன்பாக யுத்த வீரனா காண்பிக்கிறதுக்கு தாவீது நினைக்கல, இல்லைன்னா சவுலுக்கு அசிஸ்டண்டா காமிக்கிறதுக்கு நினைக்கல. அந்த இடத்துலையும் தாவீது தன்னை யாரா காமிக்கணும்னு நினைச்சான் அப்படின்னா, தன்னை மேய்ப்பனாகவே காண்பிக்கணும்னு நினைச்சான். அதனாலதான் மேய்ப்பனுக்குரிய கோலை எடுத்துட்டு போறாரு, அடப்பையை எடுத்துட்டு போறாரு, தன்னுடைய கையில கவனை எடுத்துட்டு போறாரு. பரவாயில்ல, நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நான் என்ன மாட்டேன், எனக்கென்று ஆண்டவர் தனி ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறார்.
நம்ம எப்பவுமே ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்னொருத்தரை மாறணும்னு நம்ம ஆசைப்படவே கூடாது. இன்னொருத்தரை மாதிரி நிறைய பேருக்கு அப்படிதான். யாராவது ஒருத்தர் வளர்ந்துட்டாங்களா, பரவாயில்ல, அவங்கள பார்த்து நீங்க வளர்ச்சி அடைகிறது தவறல்ல. ஆனா என்ன அப்படின்னா, அவங்கள மாதிரி நான் ஆகணும், அவங்கள மாதிரி இது வீடு கட்டணும், அவங்கள மாதிரி கார் வாங்கணும், அவங்கள மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்கள மாதிரி நீங்க பண்ண வேண்டியதே இல்லை. நான் என்ன பண்றேன் சொல்றேன்னா, உங்களுக்கு ஆண்டவர் என்ன ஸ்டைல் வச்சிருக்கிறாரோ, உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரோ, நீங்க ஒரு தனி பர்சன், யூனிக் பர்சன், உங்களுக்குரியதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்க அதை மட்டும் செய்தாலே போதும். அதன் நிமித்தமாய் கர்த்தர் மகிமைப்பட கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நம்ம இன்னொருத்தரை பார்த்து காப்பி அடிச்சுட்டு அந்த மாதிரி போய் நிக்க வேண்டிய அவசியம் சொல்லுங்களேன். எப்பவுமே நம்ம இன்னொருத்தரை பார்த்து நம்ம ரசிக்கிறோம், சரி அவங்கள சந்தோஷப்பட, இதெல்லாம் ஓகே. ஆனா என்னன்னா, ஒரு காலமும் நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா, உங்களுக்கென்று கர்த்தர் ஒன்று வச்சிருப்பாரு, உங்களுக்கென்று ஒரு கர்த்தர் வச்சிருப்பாரு. இன்னொருத்தருடையதை எப்பவுமே நீங்க காப்பி அடிச்சு நீங்க பாதியா மாறாதீங்க. நீங்க யாரா மாறணும்னா, உங்களுக்கு என்று கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த தனித்துவமான அபிஷேகத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த அபிஷேகம் உங்க ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த ஒருத்தர் நீங்க தனியாக தெரிவீர்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் மற்ற யாரை போலும் அல்ல, கர்த்தர் உங்களை தனியாய் நிற்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே இந்த கான்செப்டை ஆண்டவருடைய பிள்ளைகள் மாற்றவே கூடாது. இன்னொருத்தரை பார்த்து அதே மாதிரி வேண்டவே வேண்டாம். அதே மாதிரி வேண்டாம். எனக்கு என்ன முடியும், என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போறாரு, எனக்கு என்ன மாடல் கொடுத்திருக்கிறாரு, எனக்கு யாரை முன்னோடி கொடுத்திருக்கிறாரு, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரு, என் கையில இப்போ என்ன இருக்குது, நான் யாரை திருமணம் பண்ணணும், என் திருமணம் எப்படி இருக்கணும் அப்படின்றதை குறித்து இன்னொருத்தர் டிசைட் பண்ணக்கூடாது. யாரு தான் டிசைன் பண்ணணும் சொல்லுங்க? நம்ம தான் டிசைன் பண்ணணும். நீங்க அதை யோசிங்க. நமக்கு நிறைய நேரத்தில் யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது ஒன்று பண்ணினாங்கன்னா உடனே நம்முடைய சிந்தை என்ன பண்ண போகுதுன்னா அதே மாதிரியே போகுது. ஐயோ அவெல்லாம் பண்ணிட்டான், நம்ம பண்ணலையே, அவன் பண்ணிட்டான், நம்ம எப்போ பண்ண போறோம்? வேண்டாம். எதுக்கு அப்படி நம்ம இது பண்ணணும்? வேண்டியதே இல்லை. எனக்கு தேவையானால் நான் கர்த்தர் எனக்கு கொடுக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். அவர்களுக்கு முன்பாக என்னை அலங்கரிக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், ஒரு திருமணத்தை நடத்தின ஒரு மனிதன், அந்த திருமணத்தை அவர் ஒரு பேரை சொல்லி இந்த மாதிரி ஒரு மேரேஜை நடத்தணும்னு சொல்லி அவருடைய கல்யாண கார்டு, அது பல வருஷம் தாண்டி அவருக்கு திருமணமாகி ஒரு 18 வருஷம் இருக்குன்னு வச்சுங்களேன், 15 வருஷத்துக்கு மேல இருக்கும். 15 வருஷத்துக்கு அப்புறம் அதே மாதிரி ஒரு கல்யாண கார்டை போன வாரம் தான் பார்த்தேன். அப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எவ்வளோ பெரிய கல்யாண கார்டு அடிச்சிருப்பாரு. அப்படியே ஒரு A4 சைஸ், A3 சைஸ்ல அந்த மாதிரி ஒரு கட்சிக்காரங்கெல்லாம் அடிப்பாங்கல்ல, அவ்வளோ கிராண்டான கல்யாண பத்திரிகை. ஆனால் அவர் கையில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவர் இவரை மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணணும். ஃபுல்லாக கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அந்த கடன்ல இருந்து அவரால் வெளியவே வர முடியாமல் இருக்காரு. கல்யாணத்திற்காக வாங்கின கடன் 15 வருஷத்துக்கு மேல கட்டிட்டு இருக்கிறார், இன்னும் வெளியே வரல. இது எதுக்குன்னா அவரை மாதிரி நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சதுனால. அதனால வேண்டவே வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு ஸ்டைலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், உங்களுக்கென்று ஒரு அழகை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், உங்களுக்கென்று ஒரு வசதியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க ஆசீர்வதிக்கப்படுங்க. ஆனா அவனை போல ஆசீர்வதிக்கப்படுங்கன்னு சொல்ல வேண்டாம். இவனை மாதிரி என்ன ஆசீர்வதிங்க சொல்ல வேண்டாம். ஆண்டவரே, என்னை தனிப்பட்ட விதமாய் எனக்கு என்ன தர சித்தமா இருக்கிறீர்களோ நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை தனியாய், அவர்கள் யாரும் அதை அடைய முடியாத அளவிற்கு, ஆமென், கர்த்தர் கிருபையாய் இறங்குகிறவர். ஹல்லேலூயா. என்னுடைய அடையாளத்தை எப்பவுமே நான் என்ன பண்ண மாட்டேன்னா மாற்றிக்கவே மாட்டேன். என்னுடைய அடையாளத்தை எங்கேயுமே நான் மாற்றிக்க கூடாது. எவ்வளவு ஆண்டவர் நம்மளை நடத்தினாலும் என்னுடைய அடையாளத்தோடு தான் நான் கோலியாத்தை ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வைப்பாராக. அநேக கற்கள், நீங்கள் அதிலே விசேஷமான கற்கள், உங்களை தனியா தெரிகிற அளவிற்கு. நீங்க யாரை போலையும் அல்ல, நீங்க எந்த குடும்பத்தை போலையும் அல்ல. உங்களை கர்த்தர் நடத்துகிற விதம் அது தனி அழகு.
உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகம் அது தனி அழகு. நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு அது தனி அழகு. ஆமென். கர்த்தாவே என்னை நடத்தும். 2 கரங்களை அப்படியே மேல உயர்த்தி நன்றி அப்பா. ஹalleluya. சொல்லுங்க, அப்பாவை பார்த்து, ஆண்டவரே எனக்கென்று அந்த தனி அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தருவீராக. சொல்லுங்க, ஏசப்பாட்ட கேளுங்க, அப்பா நான் யாரை போலவும் இல்லைன்னா யாருக்காகவும் யாரை பார்த்தும் அல்ல, உம்மை பார்த்து, நீர் எனக்கு கொடுக்கிறதை பார்த்து, நீர் என்னை வழி நடத்துகிறதை பார்த்து, அந்த லைன்ல அந்த பாதையில நான் ஓடக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவீராக. இனி என்னுடைய பார்வை எந்த மனிதன் மேலும் இல்லை. இனி என்னுடைய பார்வை உம்மேல் மட்டுமே, உங்க தரிசனத்தின் மேல் மட்டுமே. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஹalleluya. எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிக்கிறவர். ஆமென். எங்க போனாலும் தாவீது தன்னை காண்பிக்கிறதுக்கு விரும்பும் போது எப்படிதான் காமிக்க விரும்பினார் அப்படின்னா, தான் மேய்ப்பன் என்று காண்பிக்க விரும்பினார். அதே போல யோசேப்பும் அப்படிதான். அவ்வளோ பெரிய பார்வோனுக்கு முன்னாடி எபிரேயர்கள் எகிப்தியருடைய பார்வைக்கு அருவருப்பானவர்கள் என்று தெரியும். ஆனா கூட அந்த இடத்துல தன்னை எப்படிதான் காமிச்சார் அப்படின்னு சொன்னா, நான் எபிரேயன் தான்யா, எங்க அப்பா வராரு, அவர் எபிரேயன் தான்யாப்பா, என் சகோதரர்களிடத்தையும் சொல்லி விடுறாரு. ஒருவேளை ராஜா உங்களை பார்த்து நீங்க என்ன வேலை செய்றீங்கன்னு கேட்டா நீங்க உடனே என்ன சொல்லுங்கன்னா, மேய்ப்பர்களா இருக்கிறோன்னு சொல்லுங்கப்பா. நீங்க 46ஆம் அதிகாரம் 34வது வசனம் ஆதியாகமத்துல வாசிக்கும் போது கேட்டா சொல்லுங்க, என்ன சொல்லுங்கன்னா, நாங்க சிறு வயது முதலே எப்படி இருக்கிறோம், நாங்க மேய்ப்பர்களா இருக்கிறோம் அப்படின்னா தங்களுடைய ஐடென்டிட்டியை எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அவங்க மாத்தணும்னு நினைக்கவே இல்லை. நம்ம எந்த இடத்துல போனாலும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னு சொல்றதுக்கு நம்ம ஒரு நாளும் கூச்சப்படவே கூடாது. நான் கர்த்தருடைய பிள்ளை தான்யா, நான் பைபிள் சுமக்கிறவன் தான்யா, நான் ஆண்டவரை ஆராதிக்கிறவன் தான்யா. நான் நம்புறேன், உலகத்திலே இருக்கிற எத்தனை பேர்கள் எத்தனை கடவுள்களை வணங்கினாலும் எல்லா கடவுள்களும் நான் சொல்றேன், நான் எதற்கு நான் மாத்தி சொல்லணும், என் தேவன் எதுல குறைஞ்சவர், எதிலையுமே குறைஞ்சவர் இல்ல. மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர் நான் ஆராதிக்கிற தேவன் மட்டும்தான். எல்லாருடைய கல்லறைகளும் மூடப்பட்டு கிடக்கும் போது நான் ஆராதிக்கிற கர்த்தருடைய கல்லறை இன்னும் திறந்துதாயா இருக்குது. இன்றும் இந்த உலகத்திலே நல்லவனுக்காக ஒருவேளை மரிக்க துணிவான். ஆனால் நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். இந்த உலகத்திலேயே தன்னுடைய ஜனங்களுக்காக மரித்த ஒரே தெய்வம் நாம் ஆராதிக்கிற தெய்வம். அதனால நமக்குன்னு ஒரு தனி யூனிக் கர்த்தர் உங்களுக்கு தரணும். உங்களுக்குன்னு ஒரு தனி அபிஷேகத்தை ஆண்டவர் தரணும். கேட்குறீங்களா? உங்க பிசினஸ்ல ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு தனி அபிஷேகத்தை தரணும். உங்க குடும்பத்தை நடத்துறதுன்னு தனி அபிஷேகத்தை ஆண்டவர் தரணும். இன்னைக்கு இருக்கிற உலகம் ரொம்ப மோசமா இருக்குது. என்ன தெரியுமா? எங்க இருந்தாவது கத்துட்டு வந்துடுறாங்க, யூடியூப்ல கத்துட்டு வந்துடுறாங்க, இது இன்டர்நெட்ல கத்துட்டு வந்துடுறாங்க. யாராவது ஒருத்தர் சேரை போட்டு உட்கார்ந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்களா, அவங்க ஃபெமினிஸ்ட பற்றி பேசுறாங்களா, உடனே 10 பேர் ஃபெமினிஸ்டா மாறிடுறது. அவங்க ஆண்களை குறித்து ஓரத்து போயிட்டாங்களா, உடனே 10 பேர் அப்படி மாறுறது. இது எப்படி? உலகம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது. யாரோ ஒருத்தருடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்றாங்க, யாரோ ஒருத்தருடைய அணுகுமுறையை அவங்க ஃபாலோ பண்றாங்க. அவங்க என்ன கடவுளா? அவங்க இல்ல பைபிள் எழுதினவங்களா? அவங்க யாரோ ஒருத்தர். பாருங்களேன், இந்த நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்படி நான் சொல்ல முடியும். அது ஸ்பெஷலாக நிறைய நான் சில என்னுடைய எனக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் தெரியாது. ஆனால் ஊழியத்தில் இருக்கிறதுனால சிலர் இந்த ப்ரோக்ராம்ஸ் பார்த்து கெட்டு போன குடும்பத்தை குறித்து நான் சொல்லியிருக்கேன். இந்த சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு இருக்கு பாருங்களேன். இந்த சொல்வதெல்லாம் உண்மை வந்ததற்கு பிற்பாடு அதை கண்டினியூவா நான் பார்த்து அதுல தன்னுடைய மனைவியினுடைய முழு கேரக்டர் மாறி போச்சுன்னு எங்கிட்ட அந்த மாதிரி சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்துட்டே இருக்கிறா,
எப்பா பாரு அதை பார்த்துட்டே இருக்கிறா. அதை பார்த்ததுல இருந்து கீழ்ப்படிறது இல்ல, அதை பார்த்ததுல இருந்து ரொம்ப ஏத்து பேசுறா, அதை பார்த்ததுல இருந்து ரொம்ப வித்தியாசமாயிடுறா. நான் போவேன், போய் நிப்பி என்னென்னமோ சொல்றா அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி 4-5 ப்ரோக்ராம்ஸை சொல்லி என்கிட்ட ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. இந்த மாதிரி எங்க குடும்பம் இந்த மாதிரி இருக்குது. அதே போல ஜென்ஸுக்கும் அப்படிதான், இந்த மாதிரி இருக்கிறார், இதை பார்த்துட்டு. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், உலகத்திலே இருக்கிற இந்த மீடியாவில் லட்சக்கணக்கான குப்பைகள் கொட்டி கிடக்கலாம், குப்பைகள் கொட்டி கிடக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தையினால நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகவே கூடாது. நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும்னா ஒன்னே ஒண்ணு, நமக்கு இருக்கிறது பரிசுத்த வேதாகமம். இதுதான் நம்மளை நடத்தணும், இதுதான் நம்மளை போதிக்கணும், இதுதான் நல்லது கெட்டதுன்னு இதுதான் சொல்லி தரணும், இதுதான் நமக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். இந்த கவுன்சிலிங் வேதம் சொல்லுகிறது, அவருடைய வானம் ஒளிந்து போகலாம், பூமி ஒளிந்து போகலாம், ஆனா அவருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதுதான், 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதுதான், இப்பவும் இதுதான், இனி 1000 வருடம் தாண்டினாலும் இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் ஒளியவே ஒளியாது. அதனால நமக்குன்னு இருக்கிற அந்த தனி யூனிக்கை எந்த காரணம் கொண்டும் யாருக்காகவும் என்ன பண்ணக்கூடாதுன்னா நீங்க விட்டு கொடுக்கவே கூடாது. உங்க ஸ்டைல் என்ன, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஸ்டைல் என்ன, அதை ஜோம் பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணி அதுல ஞானத்தை கத்துக்குங்க, அது போதும். அதை கொண்டு லட்சங்களை சந்திக்கிறதற்கு பலன் தருவார். ஆமேன். சவுலுடைய வஸ்திரத்தை போட்டு செய்ய முடியாததை உங்க கையில இருக்கிற வெறும் கோலை கொண்டு, அடப்பையை கொண்டு செய்ய பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமேன். இது இருந்தாதான் ஊழியம் செய்ய முடியல, இது இருந்தாதான் நான் இப்படி பண்ண முடியும் அப்படின்னு கிடையவே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற மனுஷங்க அப்படிதான். என்னன்னா இதெல்லாம் சரியாகணும், எனக்கு ஒரு பெரிய ஷோரூமை கட்டி கொடுத்தா நான் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன், நான் இந்த மாதிரி ஒரு 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா நான் இந்த மாதிரி. இது என்ன ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த உலகத்துல இருக்கிறவன் அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி தான் அவன் பெரிய ஆளா மாறி இருக்கிறான், அவன் வந்திருக்கிறான். அவங்க அப்படி வருவாங்க, அவங்க சவுலுடைய ட்ரெஸ்ஸை நம்புறாங்க. நம்ம அப்படி கிடையாது. என் கையில இருக்கிற கூழாங்கல்லை கொண்டு கர்த்தர் கோலியாத்தை முறிக்கிறதற்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இருக்கிற இந்த பலத்தோட போ, இருக்கிற இந்த பலத்தோட போ, மீதியானியரை உன் கையிலே நான் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்க டேலண்ட பெருகுங்க, உங்களுக்குன்னு ஒரு தனி அபிஷேகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார், அதை ஒருவராலும் நெருங்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் ஒரு விஷயம் கூட இந்த சரணத்தை பாடி, ஆகும் உம்மால் ஆகும், எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவதற்கு நீர் வல்லவராய் இருக்கிறீர். எல்லாருடைய கரங்களையும் தட்டி ஆமென். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. பாடும் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே எனக்கு குறித்ததை, ஐயா நீரே எனக்காக யாவையும், ஐயா நீரே உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு. கைகளமால் உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மால். கைகளை மேல தட்டி ஆகோ இயேசுவே. விசுவாசத்தோடு சொல்லுவோம்,